Hi friends, welcome to Eversmile Tamil Media. உழைப்போம் உயர்வோம். அனைவருக்கும் என்னுடைய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகாவும் இருக்கிற ஒரு blouse டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃப்ரண்ட் neck வந்து டிரா பண்ணிருக்கேன். இதுல ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு கம் அப்ளை பண்ணிருக்கேன். அதுல கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இதே டிசைன் வந்து நீங்க ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ்லயும் நீங்க பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பால் செயின் அண்ட் செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணி இதுக்கு அவுட்லைனில் நம்ம கொடுக்க போகிறோம். கம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு லேயராக நம்ம வந்து பால் செயின் வந்து ஒட்டிக்கலாம். நான் இது சைஸ் பார்த்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கப்புறமா அதில் அந்த செயின் பால் வந்து வச்சு அந்த மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செயின் ஸ்டோன் அதுக்கு அடுத்த லேயராக நம்ம ஒட்டலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே நீங்கள் சைஸ் பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண முடியாது. கட் பண்ணால் நல்லா இருக்காது. கம் எல்லாமே வந்துடும். ரெண்டு ஸ்டோனுக்கும் இதே மாதிரி நம்ம ஸ்டோன்ஸ் செயின் பால் ரெண்டுத்தையுமே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம கம் வந்து இந்த நெக் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் வந்து அதில் அட்டாச் பண்ணலாம். ஃபஸ்ட் லைன் வந்து பால் செயின் கொடுக்குறேன். அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். கலர்ஸ் எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். நம்மளோட சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோன்ஸ் இதில் வச்சுக்கலாம். ஸ்டோன்ஸ்க்கு அப்புறமா திரும்ப ஒரு பால் செயின் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு கம் வந்து வச்சுக்கிறேன். எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் செயின் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கம்மில் நம்ம வச்சுட்டு திரும்ப அதில் கட் பண்ணும்போது கம் நம்ம கையிலையும் வந்துடும். இது மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இது டூத் ஸ்டிக் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஸ்டிக்னாலும் வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா திரும்ப அந்த கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ்க்காக திரும்ப கம் அப்ளை பண்ணிக்கலாம்.
திரும்ப அடுத்த லேயருக்காக கம்மில் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணிவிட்டு அதிலே பால் செயின் வந்து அதிலே அட்டாச் பண்ணலாம். இந்த லேயர்ஸ் வந்து நம்ம விருப்பம் தான். நான் 3 கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது கொடுத்துக்கலாம், அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி. லாஸ்ட் ஒனுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால அதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து பால் செயினை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கம் அப்ளை பண்ணி நம்ம அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பேக் நெக் அப்புறமா ஸ்லீவுக்கும் இதே மாடல்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், கிராண்ட் லுக்கும் கொடுக்கும் நமக்கு. எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.